ஆடிருக்கோம், இந்த ஆள்ல பாடியிருக்கோம் அப்படின்னு இந்த மெமரிஸ் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போங்க. அதுதான் நான் காலேஜ் லைஃப்ல சேர்க்க வேண்டியது. நான் போனா திருப்பி ரீலீவ் பண்ணா ஃபுல்லா ஹாப்பியா இருப்பேன் காலேஜ். தேங்க்யூ. சினிமாவில் வரணும்னு உண்மையிலே எனக்கு அப்படி நான் நினைச்சு உள்ள வரல. நான் வந்து நல்ல ஆர்ஜே வாங்கணும், விஜே வாங்கணும்னு நினைச்சேன். என்னப்பா, நான் வந்து ஒரு நல்ல ஆர்ஜே வாங்கணும், விஜே வாங்கணுன்றது என்னோட ஆசை. தமிழ்நாடே தெரியுற மாதிரி ஒரு ஆங்கர் ஆகணுன்றது என்னோட ஆசை. ஏன்னா நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட லோக்கல் சேனல் ஒன்று அதை பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கு ஒரு ஆங்கர் ஆடிஷன் வந்துச்சு. அந்த ஆங்கர் ஆடிஷன்ல போய் கலந்துக்கிறேன். கலந்துக்கிறப்ப மைக்கு கிட்ட வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ அந்த ஆடிஷன்ல போய் கலந்துக்கிறப்ப ஆடிஷன் பண்ணிட்டு அவர் என்னை ஆடிஷன் பண்ண ஒரு கீழே கூட்டு போய் என்கிட்ட சொல்றாரு, தம்பி நீ ரொம்ப நல்லா பேசுற, உன்கிட்ட ஃப்ளூயன்சி இருக்கு, உன்கிட்ட தமிழ் நல்லா இருக்கு, உச்சரிப்பு இருக்கு, படிச்சிருக்க, எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்க, அதெல்லாம் கரெக்ட். ஆனா உன்னுடைய உருவமோ உன்னுடைய நிறமோ இந்த தோற்றமோ டிவிக்கானது இல்ல, உன்னால ஒரு விஜேவா அட்ராக்டிவா இல்ல நீ அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அவரே தான் ஐடியா கொடுத்தாரு, நீ ரேடியோக்கு போ, ரேடியோல போய் பேசினா உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அதனாலதான் நான் ஆர்ஜேவா ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் முதல்ல ஆசைப்பட்டு அந்த ஆங்கர் ஆயிரணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான் என்னோட அதிகபட்ச ஆசை. நான் நினைச்ச மாதிரியே ஆர்ஜேவானேன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே பிளேஸ் ஆனேன் ஒரு ரேடியோல. அப்புறம் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப ஃபுல் டைம் ஆர்ஜேவா மாறினேன் சென்னையில. ஒரு 3 வருஷம் ஆர்ஜே. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஸ்மைல் சேட்டை, பிளாக் ஷீப் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய முதல் மீடியா ஜாப், பெரிய இடத்துல நான் ஆங்கரா உட்கார்ந்தது சன் டிவியினுடைய அவங்களுடைய டாப் மோஸ்ட் ஷோவான அவங்களுடைய குடும்ப விருதுகளை நான் ஆங்கர் பண்ணேன். எந்த உருவமோ தோற்றமோ கலரோ டிவிக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாங்களோ, உலகமே பார்க்குற சன் டிவியில தான் என்னுடைய லான்ச் இருந்துச்சு, அந்த ஷோல இருந்துச்சு. இவ்வளவுதான் நான் ஆசைப்பட்டதா தான் அது எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இந்த சினிமா எப்படி கிடைச்சதுன்னா நல்ல நண்பர்கள் மூலமா, ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்கள் மூலமா தான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும். எஸ், அப்போ ஆதி பிரதர் தான் என்னை முத அது மாதிரி ஒரு படம் பண்ண போறோம், நீங்க நடிக்கணுங்கிறாரு. பிரதர் எனக்கு படம்லாம் அப்படின்னு சொல்றேன். இல்ல நீங்க தான் நடிக்கிறீங்க, த்ரூ அவுட் வரீங்கன்னு சொல்றாரு. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரலையும் என்னுடைய அடையாளமா இருக்குது மீசை முறுக்கு. நான் எங்க போனாலும் இன்னைக்கு சொல்றது மீசை முறுக்க வச்சு. அது நம்மளை விட நம்ம நண்பர்களுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொன்னது ஆதி பிரதர் தான். ஸோ அவர் அன்னைக்கு என்னைய மட்டும் இல்ல, மீசை முறுக்கு மூலமா 2017 தமிழ் சினிமாக்குள்ள 17 பேரை லான்ச் பண்ணார். தன்னுடைய முதல் படத்திலேயே 17 பேரை லான்ச் பண்ணார் இப்போ தமிழ் ஆதி. அண்ட் நிறைய விதத்துல அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷன், ஈவன் படிப்புலையும் கூட. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தமிழ் சினிமால படிச்சு ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கின ஒரு ஹீரோவா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் மட்டும்தான். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு, இன்னைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ எல்லா விதத்துலயும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. அவர் மூலமா தான் நான் சினிமா நம்புறேன். ஒரு நல்ல நடிகனா எவால்வ் ஆகணும்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ, லவ் யூ. அடுத்து சார் சொல்லுங்க. எப்பயுமே பேசுறப்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க சார், ஸ்மைலிங் சீக்கிரம் என்ன சார்? எல்லாம் சூப்பர் ஸ்டார்ட்ட இருந்து வந்ததுதான். அவர் பாருங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், யாராவது துரோகம் பண்ணிட்டு போயிட்டாலும், கையில ஒத்த ரூபா தான் இருக்கு அப்படின்ற நிலைமை வந்தாலும், வாழ்க்கையில ஒண்ணுமே தனக்கு இல்லைன்னு நினைச்சா கூட அந்த சீன்லயும் அவர் சிரிக்க தான் செய்வார். ஒரு தலைவர் ஃபேனா நான் அதை அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தா. நமக்கு எவ்வளவு வேணா கஷ்டம் இருக்கலாம் தாங்க, நம்மள மேடையில பாக்குறவங்க, டிவியில பாக்குறவங்க, படத்துல பாக்குறவங்க, இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தான்னு பார்க்க மாட்டாங்க. அவன் என் கஷ்டத்தை எவ்வளவு மறக்கடிக்கிறான்னு பார்ப்பாங்க. அதுதான் கலைஞர்களுடைய இடம். அப்படி இருக்கும்போது நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் சரி. எல்லாத்துக்கும் மேல இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு லைஃப் அப்படின்றப்ப இந்த நிமிஷம் இருக்கிறவங்களையும் சந்தோஷமா சிரிச்சுட்டு போவோமே அப்படிங்கிறது. ஸோ நல்லா சிரிக்கிறவன், நல்லா ரசிக்கிறவன் சந்தோஷமா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பான், எந்த பிரச்சனை இருந்தாலும் பின்னாடி. சொல்லப்போனா சிரிச்சு சிரிச்சு ஐயோ ஏதாவது நடந்துருக்கோம் பதட்டத்திலே வச்சிருப்பாங்க. நண்பர்கள் தான் என்னுடைய கோட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் மோஸ்ட்லி ஆஃபீஸ்ல தான் என்னுடைய வாழ்க்கையை. காலைல எழுந்திரிச்சா ஆஃபீஸ் போயிடுவேன், நைட்டு எப்போ திருப்பி வருவேனே தெரியாது, விடிய காலத்துக்கும் திருப்பி வீட்டுக்கு வருவேன். அந்த அளவுக்கு அந்த நட்பும் சூழலும் தான். ஸோ வேலை செய்யறதை என்ஜாய் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டே தேவையில்லை. நம்ம வேலையே என்டர்டெயின்மெண்ட் தான். ஓகே, 2 துறை மட்டும்தான் உங்களுடைய பேஷனை ப்ரொஃபஷனா மாத்திக்க முடியும். ஒன்னு மீடியா, இன்னொன்று ஸ்போர்ட்ஸ். இது 2ல தான் பேஷனை ப்ரொஃபஷனா மாத்தி சம்பாதிக்க முடியும் நம்மளால. மற்ற எதுலையுமே நம்ம பேஷனேட்டா போய் வேலை செய்வோமான்னு தெரியாது. பட் இது 2ம் அப்படி ஒரு பேஷனை ப்ரொஃபஷனா இருக்கிற மீடியா. அதனால நமக்கு என்டர்டெயின்மெண்ட் ஒன்றும் இல்லை. அது ரொம்ப இயல்பு. இப்போ வீடியோ பண்றப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்னைக்கு வந்து இப்போ இந்த வீடியோ நீங்க அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பா சொல்றேன், இவனை எதுக்கு சார் கெஸ்டா கூப்பிட்டீங்கன்னு 4 பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதுல 3 பேர் இங்கே இருப்பாங்க.
அப்படி நெகட்டிவா கமெண்ட் பண்றத பார்த்து தான் வளர்றோம். டேய் குண்டா அடியா போடா நீ வந்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கா, உன்னை பார்த்தாலே கடுப்பா இருக்கா அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வரும். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, நாங்க ஒரு வீடியோ போட்டா 1,00,000 வியூஸ் போகும், 10,000 பேர் லைக் பண்ணுவாங்க, 1000 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த 1000த்துல 100 கமெண்ட் இப்படி இருக்கும், கெட்ட வார்த்தை வரலையும் திட்டி நம்ம குடும்பத்தெல்லாம் இழுத்து திட்டுவாங்க. ஆனா என் லைஃப்ல நான் இந்த மாதிரி மேடைகள் ஒரு 3000-4000 மேடை போயிட்டேன். இது வரலையும் ஒரு மினிமம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர்கிட்டயாவது செல்ஃபி எடுத்திருப்பேன், போட்டோ எடுத்திருப்பேன், நேரடியா பேசியிருப்பேன். இந்த 100 பேர் கமெண்ட் போட்டான்ல, அவனை நான் இது வரலையும் என் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. அப்போ என்கிட்ட நேரடியா வந்து என்னைய பத்தி விமர்சனம் சொல்ல முடியாத ஒருத்தரை பார்த்து பதுங்கி இருந்து ஒரு ஐடி மூலமா, ஃபேக் ஐடி மூலமா ஒரு கமெண்ட் போடுற ஒருத்தனுக்கு நான் ஏன் பயப்படணும்? இல்ல இந்த 5 லட்சம் பேர்ல அப்படி ஒருத்தர் உண்மையிலே இருந்திருந்தா என்னை வந்து பார்த்திருப்பான்ல, என்கிட்ட நேரடியா ஒருத்தர் சொல்லியிருப்பான்ல. என் முகத்தை பார்த்து ஒருத்தன் அப்படி சொன்னதே இல்லைன்னா அப்ப அப்படி ஒருத்தன் இல்லை, அவன் ஏதோ ஒரு மறைமுகமான ஐடென்டிட்டி இருக்கிறதுனால சந்தோஷமா வந்து நம்மளை திட்டிட்டு இருக்கான். அதனால அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி கடந்து போறதுதான் சரி. வெற்றி தோல்வியும் நான் தான் சொல்லுவேன். இசிஜி கூட எடுத்து பாருங்க, லைஃப் மேல கீழே போயிட்டு இருந்தா தான் உயிரோட இருக்கணும்னு அர்த்தம். என்னைக்கு அது அப்படியே பிளாட்டா போதோ அன்னைக்கு நம்ம ஆளே காலி. சோ நம்ம உயிரோட இருக்கோன்றதுக்கு காரணமே மேல கீழே வெற்றி தோல்வி இருந்தாதான் உயிர்ப்போட நம்ம இருப்போம், உயிரோட இருப்போம், உழைப்போம். அதுதான் இதுல ஸ்ட்ராட்டஜி. அதனால வெற்றி தோல்வியை பத்தி பெருசா கண்டுக்கிற அளவுக்கு அது ஒண்ணும் இல்லை. ஜாலியா இருங்க, சமநிலையில இருங்க. ஃபுல்லா ஜெயிக்கும் போதும், பெருசா ஒரு இடத்துல வந்து நிக்கும் போதும் இது எனக்கானது இல்லைன்னு யோசிங்க. ரொம்ப அடிமட்டத்துல போய் அடிபட்டு தோத்து நிக்கிறப்பையும் இது எனக்கானது இல்லை, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ்னு யோசிங்க. அவ்வளவுதான், அதுதான் சமநிலை. இது இருந்துச்சுன்னா நம்ம கடந்து போய். தேங்க்யூ சார். பாப் சிங்கர் மாதிரி இருக்க, நான் பாடினா தெரிஞ்சிருந்த தம்பி, வேணாம் தம்பி ப்ளீஸ். ஓகே, அது நமக்கு வராதது. வேணா நீங்கெல்லாம் ஏதாவது பாடுங்க, சேர்ந்து பாடலாம். நம்ம நீங்க ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுறதா இருந்தா பாடலாம். நம்ம உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் அதை சொல்லுங்க. எனக்கு எல்லாமே கஷ்டம் தான். இன்னொன்னு சொல்றேன், நான் பாடினா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். என்ன பாட்டு பாடலாம்? கண்டிப்பா பாடியா ஆகணுமா? ஓகே, பாடியா. சரி. நட்பிருக்குமோ நெஞ்ச நிமித்து அடாச்சோ எதுக்கு மச்ச பட்டைய கிளப்பு பிரச்சனை வந்தா அடிச்சு நொறுக்கு, அவன் உரைச்சு பார்த்தா ஓ மீசைய முறுக்கு கிறுக்கு நாங்க கொஞ்சம் கிறுக்கு, ஆனா எங்களுக்குள்ள நட்பு இருக்கு. எதுக்கு இனி பயமும் எதுக்கு, நெஞ்ச நிமித்தி ஓ மீசைய முறுக்கு. அப்படின்னு சொன்னா நீங்களும் பாடணும், மீசைய முறுக்கு. ஜெயிச்சாலும் தோத்தாலும்